கைதி, மாஸ்டர், விக்ரம் ஆகிய திரைப்படங்களின் மூலம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு ஒரு பெரிய ஹைப் உருவாச்சு. தளபதி ரசிகர்கள் எல்லோருமே லோகேஷ் கனகராஜுடைய ரசிகர்களாக மாறியிருக்காங்க. ஒரு பக்கம் லோகேஷுடைய திரைப்படங்களை எல்சியூ அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. இப்படி இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனராக மாறியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இவர் இயக்கிய லியோ, கூலி ஆகிய 2 திரைப்படங்களுமே ஒரு சில கலவையான விமர்சனங்களையுமே பெற்றது. அந்த 2 படங்களிலுமே தான் செய்த தவறுகளை லோகேஷ் அவர்கள் வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாரு. இந்த நிலையில இன்று செய்தியாளர்கள் சந்திப்புல லோகேஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. அப்போது அவரிடம் ஜனநாயகன் படத்துல நீங்க நடித்திருக்கிறீங்களா, அந்த படம் சென்சார்ல சிக்கியிருக்கு, உங்களுடைய கருத்து என்ன, கூலி படத்திற்கும் ஏன் சான்றிதழ் கொடுத்தாங்க, என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டதற்கு ரஜினி சார் படத்திற்கு எப்படி சான்றிதழ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. படம் பார்த்த தணிக்கை அதிகாரிகள் சில இடங்கள்ல மியூட் சொல்லிவிட்டு 35 கட் சொன்னாங்களாம். எனவே மறு தணிக்கைக்கு சென்றோம். இவையே சான்றிதழ் வேண்டுமெனில் 35 காட்சிகளை வெட்ட சொன்னாங்க. 35 காட்சிகளை வெட்டினா படத்துல ஒண்ணுமே இருக்காது. அதனால சான்றிதழை வாங்கிட்டோம். அதற்கான சுதந்திரத்தை தயாரிப்பாளர் கலாநிதி மாறனும் ரஜினி சாருமே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஜனநாயகனுடைய சென்சார் பற்றி இயக்குனர் வினோத் அவர்கள் தான் பேச வேண்டும், நான் எப்படி பேச முடியும், அந்த படத்துல ஒரு கெமியோல நடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வைத்து அடுத்தடுத்த படங்கள் இயக்குவீங்களா அப்படின்ற கேள்விக்கு அதற்குமே தளபதி விஜய் அவர்கள் தான் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால இவரிடம் தளபதி விஜய் அவர்களுக்காக நிறைய ஸ்கிரிப்ட் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.